நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இனியா இருக்காங்களா அவங்க இருந்துன்னு அவங்க தங்கச்சி கிட்ட ஏதோ சொல்லி ஒரு பக்கம் மனசை ஒரு பக்கம் மாத்தி வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா, என் குழந்தை உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மனசை மாத்தி வச்சிருக்காங்க. அதே சமயத்துல நம்ம விக்ரம் வந்து என்ன இனியா சொல்லவே இல்லை, பிரெக்னெண்டா இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்டோட ஒரு பக்கம் கேட்கிறாரு. அந்த சமயத்துல நம்ம இனியா சொன்ன ஷாக் என்ன தெரியுமா? இனியா வந்து ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க, என்னங்க நான் ஒரு விஷயம் உங்களை கேட்காம பண்ணிட்டேன், இதுல உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே என்ன சொல்றேன் எனக்கு ஒன்னும் புரியலையே, தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்ட உடனே பாக்கணுமே, இந்த மாதிரி என் அக்கா அவ குழந்தை இழுத்துட்டு இருந்தால வேற வழி இல்லாம அவ சாவ போறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு தேவையில்லாத வார்த்தையை பேசின பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிருந்தா. எனக்கும் வேற வழி தெரியல, நான் போய் ஆறுதல் சொன்னேன். அவ இருந்துன்னு நீ உன் குழந்தைய குடிப்பியா, உனக்கு அந்த கஷ்டம் வந்தாதான் உனக்கு தெரியும், இப்ப என்னால குழந்தைய பெத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வேற வழி தெரியாம சரிக்கா நான் குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டேன். அதுல என்னமா இருக்கு, நம்ம எல்லாருக்கும் ஒரே குழந்தை, அவங்களே எடுத்து கொடுத்து நாமளும் கொஞ்சம் போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அவ அப்படி கேட்கல, வாழ்நாள் பூரா தான் குழந்தைய வந்து அவ குழந்தையா சொல்லிட்டு அவ கேட்கறா. அப்படி அவ்வளவு குழந்தை பிறந்தா அதை வந்து நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை யாரை கேட்டு நீ சொன்ன, எதுக்காக நீ ஒத்துக்கிட்ட, இப்ப நம்மளுக்கே குழந்தை இல்லாம இப்பதானே குழந்தை நின்று இருக்கு, இதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா, எங்க அக்காவோட நிலைமைய நினைச்சு பாருங்க, அவங்களும் ஒரு பொண்ணு தானே, இதுக்கு முன்னாடி உங்க அப்பா என்ன எப்படி கேவலப்படுத்தினா அதே மாதிரி தானே இப்ப அவளை கேவலப்படுத்துவாங்க, அப்ப அவளுக்கு கஷ்டமா இருக்கதா, ஏமா இதே தானேமா உன்னையும் பண்ணாங்க, அப்போ வந்து யாரும் இந்த இடத்துல நிக்கலையே, அப்போ உங்க அக்காலையும் வந்து இங்க நிக்கலையே, உங்க அக்காலும் சேர்ந்து தானே கஷ்டப்படுத்தினா, அதே ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன், அவங்க பண்ணதுக்கு என்னாலே அதே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோபத்தோட நம்ம விக்ரம் கார் எட்டுன்னு சும்மா சொரோன்னு ஒரு பக்கம் புயல் வேகத்துல கிளம்பிட்டாருங்க. நம்ம விக்ரம் எங்க போறாரு, எதுக்கு போறாரு, எப்படி போறாரு ஒண்ணுமே புரியல. கார் எடுத்துன்னு அவர் பாட்டு கிளம்பிட்டாரு. இதே விரத்தியில என்ன பண்றது ஏது பண்ணது தெரியாம இனியா குழப்பத்துல நின்று இருக்காங்க. அதே சமயத்துல மறுபக்கம் கரெக்டா நம்ம இனியாவோட அக்கா இருக்காங்களா, அவங்க இருந்து ஹாஸ்பிட்டல்ல திரும்ப சவுண்டு போட ஆரம்பிச்சிடறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா இனியாவோட மாமனார அவங்க வந்துடுறாங்க. வர்றதோட மட்டும் இல்லாம, ஏன்டி உனக்கு குழந்தை பெற்றதுக்கே வைக்கல, நீ எதுக்கிட்ட இன்னும் இங்கே இருக்க, அந்த வீட்டை விட்டு நீ இன்னும் கிளம்பலையா, இனிமே இந்த வீட்டு பக்கமே வந்துடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசினு இருக்காங்க. டிஸ்சார்ஜ் பண்ற ஐடியாவில் இருந்தாங்க. அப்போ வந்து பேசினு இருக்காரு, நீ வந்தா குழந்தையோட வா, இல்லைன்னா நீ வரவே வராது அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. என்ன பண்றது தெரியாம ஒரு பக்கம் இனியா முழிச்சிட்டு இருக்காங்க. எப்படி உங்க அப்பா சமாளிக்குன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் போன் பண்ணா, விக்ரம் ஒரு பக்கம் வச்சுன்னு போயிட்டாரு. இப்ப எங்க போறது என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம குழப்பத்துல குழம்பின்னு இருக்காங்க. இதுக்கு எதுவும் ஒரு முடிவு வராதா, இது எதுக்கும் ஒரு எல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையோடவே போயின்னு இருக்கு. இந்த கவலைக்கு நடுவில் எதனா மாற்றம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரியும். அது மட்டும் இல்லாம மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா இனியா இருக்காங்களா, அவங்க வாழ்க்கையை வெறுத்துட்டு இப்ப போய் சாமி கிட்ட நின்று இருக்காங்க. கடவுளே எனக்கு எதாவது நல்ல புத்தி கொடு, எப்படியாவது என் புருஷனை என் கூட சேர்த்து வை, அவர் புரிஞ்சுக்கணும், என்ன நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின்னு இருக்காங்க. இங்க என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் சொல்ல முடியாதுங்க. என்ன வேணாலும் நடக்கலாம், என்னென்ன வேணாலும் நடக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஒரு எல்லன்றது எதுவுமே இல்லை. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், நமஸ்காரம், வந்தனம், பர்கே தர்கே.